கன்னட சினிமால KGF 2 அப்படின்னு ஒரு படம் ஜாஷ் என்ற நடிகர் கன்னட சினிமா திரும்பி பார்க்க வைக்கிறாரு. இங்கால பிரபாஸ் பாகுபலி 2 அப்புறம் வேற படங்கள்ல அங்க தெலுங்கு சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. மலையாளத்துல புதுசா வர்றவங்க படங்கள் எல்லாம் வேற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. தமிழ் சினிமாவோட கதை முடிஞ்சு போச்சு. வாயால வடை சுடுறானுங்க. சோசியல் மீடியாவில் மட்டும் 500 கோடி 400 கோடி 300 கோடின்னு போடுறாங்க. படம் 2 வீக் கூட ஓடுது இல்ல. கோல்ட் கோயினை வச்சு காலத்தை ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு? தமிழ் சினிமா கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னுக்குள்ள 3 எழுத்து பேரு ரஜினி என்ற அற்புதம் மந்திரம் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவை எவனுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியையுமே திரும்பி பார்க்க வைத்த படம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்த ஜெயிலர். நெல்சனோட கதை முடிஞ்சு போச்சு. நெல்சன் என்ன இனி யாரு? இவர் இவ்வளவுதான்ப்பா, ஏதோ ஒரு படம் ஹிட் குடுத்துது அப்படின்னு பேசினவங்களை இல்ல கண்ணா, நெல்சன் அப்படின்றவர் இருக்காரு, அவருடைய திறமைய பாரு அப்படின்னு சொல்லி காமித்த படம் தலைவரோட ஜெயிலர் படம். ஸோ அந்த படத்தோட 1 வருட நிறைவு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 650 750 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி, மேட்டர் என்ன அப்படின்னா இதோட பட்ஜெட் கம்மி. சரிங்களா? இப்போ பாகுபலி 2 அப்புறம் பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற படங்கள் அதுக்கெல்லாம் பட்ஜெட் வந்து எக்கச்சக்கம். ஆனா பட்ஜெட் கம்மியா போட்டு அதை ட்ரிபிள் மடங்கு எடுக்கிற ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அவரால் மட்டும்தான் இது முடியும். சரிங்களா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கு யாரு நம்பர் 1 அப்படின்னு. சரியா? ஓகே, ஐ மீன் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே நம்பர் 1 அவர் தான், தலைவர் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த படத்தோட 1 வருட நிறைவுக்கு ரசிகர்கள் காத்திருப்பதற்கு காரணம் அந்த படத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தமிழ் சினிமாவை காப்பாற்றின படம் ஜெயிலர். அப்ப ஜெயிலர் படத்தோட 1 வருட நிறைவு எப்படி இருக்க போகுது, அதோட அடுத்த பாகம் டோக் போகுது. இன்னைக்கு கூட நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஜெயிலர் 2 வில்லன் அப்படின்னு. அதுல கூகுள்ல வந்து பெரிய இவங்களை வந்து சில விடயங்களை வந்து முதலே போட்டிருக்காங்க, ஜூன் மாதமே போட்டிருக்காங்க. அந்த இமேஜ் செக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட பேர் வந்து தலைவருக்கு வில்லனா இவர் தான் நடிக்க இருந்தார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியான டாக்குகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று பார்த்துருவோம். சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் படம். ஸோ அந்த வேட்டையன் படம் தொடர்பாக தற்போது வருகின்ற அப்டேட், அடுத்தது தலைவர் ரசிகர்கள் பண்ணிக்கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். சரிங்களா? ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிலர். நான் வந்து எப்படி சொல்லலாம், தலைவர் படத்தோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அது ஒவ்வொரு முறையுமே அது வந்து புதுசா இருக்கும். நம்ம பார்க்காத ஒன்றை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய்க்குள்ள ஓ இப்படி இருக்குமா அப்படின்னு பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. பல வெள்ளைக்காரங்களே தலைவரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து போட்டு வியந்து பார்ப்பாங்க. இது என்ன திருவிழாவா, இது என்ன ஃபெஸ்டிவலா அப்படின்ற மாதிரி. பட் நம்ம பல தலைவர் ரசிகர்களுக்கு, ஒட்டுமொத்த தலைவர் ரசிகர்களுக்குமே தலைவரோட ஒவ்வொரு படம் ரிலீஸுக்குமே வந்து அது புது அனுபவமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே பிரம்மாண்டம் அதிகரிச்சு கொண்டிருக்கும். பிரம்மாண்டம் என்றது நான் சொல்றது கூடுகின்ற கூட்டம். அப்படிதான் ஜெயிலர் படத்துக்கு ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் சோசியல் மீடியா, நான் கூட வந்து நான் நடத்துகிற சோசியல் மீடியா பேஜஸில் போட்டிருப்பேன், அப்படி ஒரு கூட்டம். சரிங்களா? ஸோ காலங்கள் ஓடினாலும் தலைமுறைகள் மாறினாலும் மாறாத ஒரே ஒரு நபர் தலைவரோட ரசிகர்கள். அது பெருகிக்கின்றே போகுது. அதற்கு உதாரணம் ஜெயிலர். தமிழ் சினிமா கதை முடிஞ்சு போச்சு, நெல்சனோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற கேட்கல எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லி அடித்தவங்க தலைவரோட ஜெயிலர் படம், தலைவரோட படம் ஜெயிலர். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த படத்துக்கு நிறைய வரலாறு இருக்கு. தமிழ் சினிமாவை தலை நிமிர வைத்த படம் ஜெயிலர். ஸோ அண்ட் இப்போ கூட வந்து நிறைய அவார்ட், கிட்டத்தட்ட 11 அவார்டு கிட்ட நாமினேட் ஆகிருக்கு ஃபிலிம்ஃபேர்ல. ஸோ அப்படி சம்பவங்கள் பண்ண படத்தோட 1 வருட நிறைவு. அதோட பாகம் 2 டாக் வந்து போய்கொண்டிருக்கு. உறுதி, பாகம் 2 வர்றது உறுதி. அப்படி இருக்கக்குள்ள நாளைக்கு என்ன அப்டேட்டு, அதுதான் தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்ல உலக சினிமா ரசிகர்கள், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களாம் அப்டேட் சொல்லணும். கண்டிப்பா நாளைக்கு சம்பவம் இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்கின்றது. காத்திருப்போம். சரிங்களா? இது இப்படி இருக்கக்குள்ள நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வில்லன் ஜெயிலர் மூவி வில்லன் அப்படின்னு.
அதுல வந்து பல விடயங்கள் போட்டிருப்பாங்க. மம்மூட்டி சார் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து வில்லனா பண்ண இருந்தாங்க, அது விளங்கிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு சோஷியல் மீடியால போட்டாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல விலகின மிஸ் ஆன மம்மூட்டி அவர்கள் செகண்ட் பார்ட்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலர் பாகன் 2ல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நெருப்பு இல்லாம புகை வராது. ஜூன் மாதமே இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பெரிய வெப்சைட் போட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, கீழே பாருங்க, பெரிய பெரிய வெப்சைட்டை வந்து போட்டிருக்காங்க. ஜெயிலர் 2ஓட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஜூன் மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்க நாளைக்கு சம்பவம் வெயிட்டிங், நம்ம வெயிட் பண்றோம். சரிங்களா? இது வந்து தலைவரோட படத்தோட அப்டேட். ஒரு பக்கம் இப்படி இருக்க தலைவர் ரசிகர்கள் நம்மளை விடுங்க, நம்மளை மாதிரி மக்களை விடுங்க, பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ் அவங்க எல்லாருமே தலைவர் ரசிகர்கள் தான். உழைப்பால் உயர்ந்தவர்கள் எல்லாருமே தலைவர் ரசிகர்கள் தான். சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து ஜெயிலர் 1 year செலிப்ரேஷனை இலவச உணவு அப்படின்ற மாதிரி வெளிநாடுகள்ல மலேசியால ஒரு இடத்துல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல தலைவர் ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பேர் ஒன்று பார்த்தேன், உணவகம் ஒன்று. ஸோ அவங்க எல்லாமே வந்து அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான வேலைகளை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. இது வந்து நான் வந்து தலைவருக்கு மட்டும்தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? கபாலி வெற்றி இது அந்த டைம்ல பண்ணியிருந்தாங்க. லண்டன்ல இருக்கிற என்னுடைய சகோதரரோட அண்ணா அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க தலைவரோட அந்த கபாலி வெற்றியை கொண்டாடுற இதா. ஸோ அப்படி தலைவரோட படத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். பெரிய ஒரு இது பெரிய நிறுவனங்கள், பெரிய கடைகள், பெரிய உணவு வச்சிருக்கிற பிசினஸ் மேன் எல்லாருமே தலைவரோட பிறந்த நாளுக்கு எக்கச்சக்கமா பண்ணுவாங்க, அவங்களோட வீட்டில் இருக்கிற செலிப்ரேஷனுக்கு பண்ணுவாங்க. பட் ஒரு நடிகரோட ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து இப்படி கொண்டாடுறது, இப்படியான விடயங்கள் செய்யறது தலைவருக்கு மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படி நிறைய விடயங்கள் நாளை நடக்க இருக்கு. 1 year ஆஃப் ஜெயிலர் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால மட்டும் இல்லம்மா, ரியல்லையுமே தலைவர் ரசிகர்கள் அந்த உண்மையான கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுன்னா அது ரஜினி சாரோட ரசிகர்கள் மட்டும்தான். மற்றதெல்லாம் வாய்ப்பேச்சு தான், கோல் கோயின் தான், அந்த கீபோர்ட் வரியர்கள் தான். சரிங்களா? பட் ரியல்லி சம்பவம் பண்றது தலைவர் ரசிகர்கள். நாளைக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டையன் படம் கண்டிப்பா அக்டோபர் மாத ரிலீஸ் தான், தலைவர் படமா. சரிங்களா? அண்ட் ஸோ கண்டிப்பா அது அக்டோபர் மாதம் வரும், டேட் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படின்றதான் தகவல். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள அதை உறுதிப்படுத்துற விதமா ரித்திகா சிங் அவங்களுடைய டப்பிங் ஒர்க் கூட வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதை வந்து தயாரிப்பு நிறுவனமே போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரசிகர்களை போல இப்ப இருக்கிற நடிகர்கள்ல, சரிங்களா, பல பேர் நேற்று வந்தவங்களும் இருக்காங்க, பல வருடம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி வந்த நடிகர்கள் பட்டாளத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது, செலிப்ரேட் பண்றது ஒரே ஒரு ரசிகர்கள் படையினா தலைவரோட ரசிகர்கள் படை தான். ஏன் அப்படின்னா அந்த உண்மையான வெற்றி அப்படின்றது, இப்ப நம்ம தலைவர் ரசிகர்கள் 600 கோடி 700 கோடி 800 கோடினா அது உண்மையிலேயே அது வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். படம் கலெக்ட் அது அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அந்த படம் வந்து ஒரு 10-11 வீக் கூட ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. ஸோ கண்டிப்பா அப்படி ஓடுற படத்துக்கு 500 கோடி 600 கோடி 700 கோடி 1000 கோடி வந்துடும். ஸோ அப்ப அந்த வெற்றியை இப்ப நம்ம யாருக்கு ரசிகர்களா நம்ம இருக்கோமோ அந்த ஒரு நம்ம நேசிக்கிறவருடைய வெற்றி, அவருடைய சந்தோஷம், அவருடைய படத்தோட வெற்றி வந்து நமக்குள்ள ஒரு ஹாப்பி தரும். ஆனா அது தெரியாது. இப்ப நமக்கு வந்து எதுவுமே நம்ம கையில வரப்போறது இல்லை. நமக்கு வந்து நம்ம அதை அனுபவிக்க, எப்படி சொல்லலாம், காசெல்லாம் நமக்கு வராது. ஆனா அந்த வெற்றி வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த மொமெண்டே வேற மாதிரி இருக்கு. இப்படியான ஃபீலிங், உணர்வுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரசிகர்களை தவிர வேற யாருக்குமே கடந்த 2-3 வருஷமா இல்லை. சரியா? ஏன்னா வேற யாருக்கும் உண்மையான வெற்றி கிடைக்கல. கோல் கோயின், பொய் பேச்சு 3-4 பேரை வச்சு, ஸோ அப்படியான விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? 2026 ஓட்டம் இருக்கு. ஸோ அப்படி நிறைய விடயங்கள் வந்து பொய்யாட்டம் பல பேரோட ரசிகர்களுக்கு இருக்கு. அதில் சில பேருக்குமே தெரியும். சரியா? ஆட்டோமேட்டிக்கா சில பேர் சொல்லியிருப்பாங்க, சே என்னண்ணா இது இப்படி படத்துல கூட்டமே இல்லை, இப்படி பொய் சொல்றாங்களே அப்படின்னு. சரிங்களா? பட் இப்படி பொய்மையான விடயங்கள் இல்லாம நிஜமா வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிற ஒரு ரசிகர்கள் படையினா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நம்ம மக்கள் படை தான். சரிங்களா? ஓகே, இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக இன்று கிடைச்ச சம்பவங்கள், நாளை நடக்க இருக்கிற சம்பவங்கள் தொடர்பாக எனக்கு கிடைச்ச விடயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நாளைக்கு நேற்று நைட்லாம் கனவு மக்களே, ஜெயிலர் பாகன் 2ஓட ஃபர்ஸ்ட் லுக் வருமா,
இல்லை வந்து ஏதாவது பண்ணுவாங்களா, இப்படி கூட திங்க் பண்ணேன். ஜெயிலர் படத்தில் சில எடுத்த காட்சிகள் அதை கட் பண்ணி போட்டு தியேட்டரில் வராதது நம்ம பார்க்காத காட்சிகளை போட்டுட்டு ஜெயிலர் 2 அப்படின்ற மாதிரி ஒரு லோடிங்கில் விடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய இமேஜினேஷன் நிறைய இருக்குது. பட் தலைவர் எப்பயுமே சொல்வார் நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அது அப்படின்னு. பட் வெயிட்டிங். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.